தமிழமது அன்பர்களுக்கு அடியேன் ராமச்சந்திரன் இனிய மாலை வணக்கங்கள். புதன்கிழமை அன்று நாம் மீண்டும் தொடங்கினோம். வியாழன் வெள்ளி தொடர முடியவில்லை. காரணம் உடல்நிலை சரியில்லாதனால். என்னுடைய முதல் ஆரம்பித்திருந்த இந்த தொடரின் தொடக்கத்தை பார்த்த நண்பர்கள், நீங்கள் இலக்கியமெல்லாம் சொல்ல வேண்டாம், நீங்கள் அரசியலில் இருந்திருக்கிறீர்கள், பொது வாழ்க்கையில் இருந்திருக்கிறீர்கள், நிறைய நண்பர்களை சம்பாதித்திருக்கிறீர்கள், அதில் ஏற்பட்டிருக்கிற அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என்று சொன்னார்கள். எனவே நான் என் பயணத்திலே ஏற்பட்ட அனுபவங்களெல்லாம் உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் இந்த ஆலையிலே சேர்ந்த ஆரம்ப காலத்திலே நான் ஒரு தொழிற்சங்க தலைவனாக உருவெடுத்திருந்தேன். அந்த சமயத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசை என்னிடம் இருந்தது. அதனாலே ஒரு நண்பரிடம் வந்து கொஞ்சம் ஃபைனான்ஸில் கடன் வாங்கி தாருங்கள், நான் லுங்கி பிஸ்னஸ் செய்கிறேன், அதன் மூலம் எனக்கு நல்ல வருவாய் கிட்டும் என்று சொன்னார்கள். அவருடைய ஊர் சென்னை. எனவே நான் அந்த ஃபைனான்ஸில் இருக்கிற நண்பர்களிடம் ஒரு 5000 ரூபாய் மட்டும் அவருக்கு தாருங்கள் என்று வாய்மொழியாக சொல்லியிருந்தேன். அந்த ஃபைனான்ஸிலே அவர்கள் 5000 கொடுத்தவர்கள் தொடர்ந்து அவர் அந்தந்த நாட்களிலேயே அவர் அந்த டியூ டேட் அதிலேயே அவர் பணம் செலுத்துவதனால் தொடர்ந்து பல ரூபாய்களை கொடுத்து ஏறத்தாழ 1,00,000 ரூபாய் அளவுக்கு அவர் கடன் கொடுத்து விட்டார்கள். ஆனால் இவருடைய பிஸ்னஸ் அந்த மாதிரி நினைத்த மாதிரி நடக்கவில்லை. மாறாக அதெல்லாம் அவரிடம் போன பணம் திருப்பி வரவில்லை. உறவினர்களுக்கு நண்பர்களெல்லாம் கொடுத்திருந்த லுங்கி கொடுத்திருந்த அளவுக்கு பணம் திருப்பி வரவில்லை. ரியலைசேஷன் இல்லை. இந்த சமயத்திலே அவருக்கு பல கடன்கள் அதிகமாகி ஊரை விட்டு ஓடிவிட்டார். ஓடிவிட்டதற்கு பின்னாலே முதல் தடவையாக நான் 5000 அளவுக்கு வாய்மொழியாக சொன்ன ஃபினான்ஸ் நிறுவனம் என்னை அழைத்து இதற்கு என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஏன்னால் அவர்கள் எல்லாம் எனக்கு மிக வேண்டிய நண்பர்கள். அவர்களிடம் நான் சொன்னேன், ஈரோட்டிலே எனக்கு ஒரு வீடு இருக்கிறது, வேண்டுமானால் அந்த வீட்டை விற்று பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அவர்கள் நண்பர்களாக இருந்ததால் அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். நான் உங்களுக்கு உபகாரம் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஒழிய, நீங்கள் எனக்கு இப்படி சொல்கிறீர்களே, நீங்கள் எதையும் எழுத்துப்பூர்வமாக எடுத்துக் கொடுக்கவில்லை. நீங்கள் அப்படி சொல்லி தப்பித்து போகலாம், ஆனால் நீங்கள் அவ்வாறு இல்லாமல் நாணயஸ்தராக என்னுடைய வீட்டை விற்று எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறீர்கள். நான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவருடைய ஓடிப்போன நண்பருடைய விலாசம் தெரிந்தால் எங்களுடைய மேனேஜரை அனுப்புகிறேன், நீங்கள் அழைத்து சென்று பாருங்கள் என்று சொன்னார். எனக்கு அந்த விலாசம் தெரியும். எனவே அவரை அழைத்து கொண்டு சென்னைக்கு சென்றோம். சென்னைக்கு சென்றதுக்கு பின்னாலே அவருடைய வீட்டுக்கு சென்று பார்க்கும் பொழுது அவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் என்ன நினைத்து கொண்டு விட்டார்கள், ஃபைனான்ஸ் வந்திருக்கிறோம், பணத்தை கேட்டு அவரை துன்புறுத்த வந்திருக்கிறோம் என்று நினைத்து விட்டார்கள். அதனால் அவர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள், அவருடைய வீட்டிலே அவர் இங்கேயே இல்லை, அவர் பேர் எக்ஸ் என்று வைத்துக்கொள்ளும், அந்த எக்ஸ் எங்கேயோ சென்று விட்டார், எங்கள் வீட்டுக்கு வருவதில்லை, நீங்கள் அவரை பற்றி எங்களிடம் கேட்காதீர்கள் என்று அவர்கள் மிக கோபமாக பேசினார்கள். அதிலே இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் எனக்கு தெரிந்தவர். அவருடைய கணவர் மில்லிலே வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவர் அந்த பெண்மணி உடனே வெளியே வந்து என்னை பார்த்து, நீங்கள் எந்த முறையில் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், அவர்கள் ஓடி வந்து நல்ல நிறுவனத்திலிருந்து ஓடி வந்திருக்கிறார், அந்த நிறுவனத்திலிருந்து தான் அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு பிடிப்பு கிடைக்கும், அதனால் பணத்தை திருப்பி தரலாம், அதனால் அவர் மீண்டும் வேலைக்கு வரும்படியும் அவ்வாறு வந்தால் நாம் பேசி அவையெல்லாம் தீர்த்து கொள்ளலாம் என்றும் தொழிற்சங்க தலைவராக நான் வந்திருக்கிறேன் என்றும் அவர்களிடம் சொன்னேன். என்னை மிகவும் அவர் நம்பினார்கள். அவர்களுடைய இருப்பிடத்தை சொன்னார்கள். நாங்கள் சென்று பார்த்தபொழுது அவர் வேலைக்கு வருவதாக ஒப்புக்கொண்டார்கள். ஒப்புக்கொண்டு மாதமாக அந்த பணத்தை திருப்பி தருவதாக கூறினார்கள். எனவே நாங்கள் அந்த நம்பிக்கையுடன் கிளம்பி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்தோம் சென்னையில். அப்படி சென்னையில் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு பின்னாலே அந்த இடத்துல போகும்போது எங்களுக்கு ரிசர்வேஷன் நாங்கள் பண்ணிக்கொள்ளவில்லை. அன்ரிசர்வ்டு பெட்டியிலே ஏற்காடு எக்ஸ்பிரஸில் போய் உட்கார்ந்துருந்தோம். உட்கார்ந்த சமயத்தில் ஒரு பையன் வந்தான். அந்த பையன் சொன்னான், இந்த இடத்துல நான் தான் துண்டு போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் 20 ரூபாய் கொடுக்க வேண்டும் எனக்கு என்று கேட்டான். என் கூட வந்த அந்த ஃபைனான்ஸ் மேனேஜர் அந்த பையனிடம், இது என்ன ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிறாயா, அதான் கிடையாது என்று அந்த போட்டிருந்த தொண்டை தூக்கி அவங்க மேலும் விசிறி எறிந்து விட்டார். எனக்கு ஒரு 20 ரூபாய் கொடுப்பதிலே எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஏதோ ஒரு பையன் கஷ்டப்பட்டிருக்கிறான், எனவே அவனுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னேன். ஆனால் என்னுடைய கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார்ந்திருக்கிற பயணிகள் அனைவரும் எனக்கு ஆதரவு தரவில்லை. அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதிரி உங்களை மாதிரியெல்லாம் இருப்பவர்கள் இருப்பதனால தான் இந்த மாதிரியான தவறுகள் நடக்கிறது, அவர்களுக்கும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம், எனவே நீங்கள் அதை கொடுக்கக்கூடாது என்று என்னிடம் மறுத்து விட்டார்கள். நானும் சரி, இதுக்கு மேல் பேச முடியவில்லை. என் கையிலிருந்து 20 ரூபாய் கொடுக்கவும்
பிடுங்கிக் கொண்டு அவர்கள் கொடுக்க மறுத்துவிட்டனர். எனவே அந்த பையனுக்கு நான் உதவி செய்யவில்லை. நான் நினைத்திருந்தேன், ஏன் ஒரு ஏழை பையனுக்கு ஒரு ரூ. 20 கொடுப்பதில் என்ன ஒரு கஷ்டம் இருக்கும் என்று நான் நினைத்தேன். எனவே நான் அதை செய்யும் பொழுது வண்டி புறப்பட்டது. வண்டி புறப்பட்ட உடனே திடீரென்று எங்கிருந்து வந்ததோ தெரியல, கீழிருந்து சேரை கையில் இழுத்து அந்த பையன் விசிறினான். நேராக அந்த மேனேஜர், ஃபைனான்ஸ் மேனேஜருடைய முகம், அவர் சொட்டத்தலை ஏற்கனவே, அவர் மீது அந்த சேறு மேலே பட்டு, உடம்பு மேலே பட்டு ஒரு உதறினார். உதறினோம்னா அங்கே இருக்க எல்லோரு பேரிலையும் அந்த சேறு பட்டது. டிடிஆர் வந்து பார்த்தவர், என்ன இங்கே மீன் பிடித்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அப்பொழுது அங்கே இருக்கிற நண்பர்கள்லாம் சொன்னார்கள், ஒரு பையன் வந்து துண்டு போட்டு ரிசர்வேஷன் பண்ணுவதாக சொல்லி ரூ. 20 கேட்டான், அவன் கொடுக்கான எங்கள் மேலே சேர் அள்ளி விட்டது என்று சொன்னார்கள். உடனே எப்படி என்ன செய்வது என்று புரியவில்லை. நான் என் சட்டையை கழற்றி கொடுத்து அவருக்கு மேலையெல்லாம் துடைத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டேன். அவர் உடனே அங்கே பாத்ரூமுக்கு சென்று அவர் அங்கே துடைத்து பார்த்தார். எந்த விதமான முறையிலும் அவரை துடைக்க முடியவில்லை. அந்த சேறு அப்படிப்பட்டது. அந்த சேறு உடனேயே அவர் வந்து தன்னுடைய சட்டையை கழட்டினார், பனியனை கழட்டினார், அவர் போட்டிருந்த வேஷ்டியை கழட்டினார். எதை கழட்டி பார்த்தாலும் அந்த சேறு முழுமையாக போகவில்லை. அந்த அளவோடு நாங்கள் அவர் டிராயரோடு ஈரோடு வரை வந்தார். ஈரோடு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற நண்பர்கள் பலர் பார்த்து, ஏன் இவர் இப்படி அலங்கோலமாக வந்திருக்கிறார் என்று கேட்டார்கள். அவர் தலையிலே, அவர் மொட்டைத்தலை சொட்டத்தலையாக இருந்தால் தலையிலே இருந்த சேரும், அவர் கையில் இருந்த பனியன், ஜட்டியும் உள்ளிட்டையெல்லாம் ஜட்டியை மட்டும் போட்டுக்கொண்டு மற்றவர்களெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு வந்து விட்டார்கள். இது என்னுடைய அனுபவத்திலே கூறியது. சிலருக்கு நான் செய்தது தவறா, இல்லை அவர் கொடுக்காமல் விட்டது தவறா என்பதை நீங்கள் ரசிகர்களாகி நீங்கள் தான் முடிவு கட்ட வேண்டும். நன்றி, வணக்கம்.